அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்கறது எதுன்னா அது சாம்பார் பொடி தான். நீங்க எந்த காய் போட்டு செஞ்சாலும் இதுல இருந்து 2 ஸ்பூன் போட்டா போதும், வீடே மணக்கிற அளவுக்கு சாம்பார் சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப பேன்ல 5 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் தோரம் பருப்பு, 5 காஷ்மீர் மிளகாய் போட்டு நல்லா ட்ரையா வறுத்துக்குங்க. காஷ்மீர் மிளகாய் இல்லன்னா காஞ்ச மிளகாயும் போட்டுக்குங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பிளேட்ல போட்டுக்குங்க. இப்போ அதே பேன்ல 2 ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு வறுத்துக்குங்க. நான் எல்லா மசாலாவுடைய அளவும் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. 2 ஸ்பூன் அரிசியும் சேர்த்துக்குங்க. எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. எல்லாமே ட்ரையா தான் வறுக்கணும். இப்போ 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, இதுவும் சேர்த்து நல்லா ட்ரையா வறுத்துக்கணும். அடுப்பு மீடியம் ஃபிளேம்லயே வச்சு வறுத்துக்குங்க. இப்ப எல்லாமே வறுபட்டதும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா முறுமுறுன்னு ஆனதும் வறுத்து எடுத்துக்குங்க. இப்ப எல்லா மசாலாவும் நல்லா ஆறுனதும் ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சுக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து மறுபடியும் பவுடர் கன்சிஸ்டன்சில அரைச்சுக்குங்க. அரைச்ச உடனேயே மசாலா வாசனை நல்லா கமகமன்னு அடிக்குது. இந்த மாதிரி இருக்கணும். அரைச்ச உடனே ரொம்பவே சூடா இருக்கும். ஒரு பிளேட்ல அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர்ல போட்டு ஆற வச்சிடுங்க. நல்லா ஆறுனதும் ஏர்டைட் டப்பால போட்டு மூடி வச்சிருங்க. இந்த சாம்பார் பொடியை நீங்க 4 மாசம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். நல்ல வாசனையான சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. இது காத்து போகாத டப்பால போட்டு மூடி வச்சு இட்லி சாம்பார் செய்யும் போது, அப்படி இல்லைன்னா காய் போட்டு சாம்பார் பண்ணும் போது யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.